நீங்கள் ஏற்றக்கூடிய விஷயம் வந்து என்னைக்குமே உங்களுக்கு வந்து பெரிய அளவு அனுகூலங்கள் தீபத்தினால் ஏற்படும் என்பது, தீபங்களை ஏற்றினாலே சகல பீடைகளும் நீங்கும் என்பதுதான் அதனுடைய அமைப்பு. காமாட்சி விளக்கு தீபம் என்பது மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. அதுக்கப்புறமும் குத்து விளக்கு ஏற்றுவதோ அகல் தீபம் ஏற்றுவதோ எல்லாம் உங்களுடைய வசதி வாய்ப்புகள், உங்களுடைய நேரம், உங்களுடைய காலத்துக்கு ஏற்றவாறு ஏற்றலாம். காமாட்சி விளக்குக்கு மிக முக்கியம் கொடுங்கள். ஏற்கனவே எரிந்து அணைந்த திரியை வைத்து திருப்பியும் அதிலே தீபம் ஏற்றுவது கூடாது. ஒவ்வொரு முறையும் தீபம் ஏற்றுகின்ற சமயத்தில் புது திரியை போட்டு ஏற்றுவதுதான் அந்த தீபத்திற்கு உண்டான மகிமை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தீபத்தில் ஏற்றிய திரியை செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எடுத்து அங்கு ஓரமாக வைத்துக் கொள்ளலாமே தவிர செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எடுத்து குப்பையில் போடக்கூடாது. அந்த குப்பை வெளியில் போகக்கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். அதே மாதிரி சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது சில பேர் வந்து வேறு வேறு விதமாக அந்த ராத்திரியை முழிச்சிருக்க கடைபிடிக்கிறாங்க. சில பேர் வந்து மந்திரங்கள் சொல்லி, சில பேர் வந்து கோவிலே இருந்து, சில பேர் வந்து அவங்களோட கிரிவலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறாங்க. சில பேர் வந்து ஆட்டம் பாட்டம் டான்ஸ் அந்த மாதிரி ஒரு 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 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதில் கடைபிடிக்கிறாங்க. உண்மையான நன்மைங்கிறது எப்படி கடைபிடிக்கிறது அண்டு இதுக்கு கடைபிடித்தால் என்ன மாதிரி நன்மைகள் வரும்? அதாவது ஒரே ஒரு விஷயம்தான், ஆட்டம் பாட்டம் என்பதெல்லாம், அந்த ஆட்டம் பாட்டம் மற்ற விஷயங்கள் எல்லாம் சிவன் பாடலை பற்றி கேட்டு அந்த ஆட்டம் பாட்டம் இருந்தால் அது வேறு விஷயம். சிவன் பாடல்கள் இல்லாமல் வேறு ஏதாவது நம்மளுடைய சினிமா விஷயத்துக்கோ மற்ற விஷயத்திற்கோ இருக்கக்கூடிய பாடல்களுக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்து எல்லாமே வந்து என்னென்றால் இந்த மாடர்ன் கல்ச்சரில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள். நம்மளுடைய சிவனுடைய அந்த மகா சிவராத்திரியை பற்றி நம்ம முன்னோர்கள் கூறியது என்னவென்று பார்த்தால், சிவாலயங்களிலே இருப்பது அல்லது சிவமந்திரங்களை உச்சாரணை செய்வது, கிரிவலம் வருவது, மனதில் ஒரு தியானமாக இருக்கக்கூடிய இடத்தில் நின்று தியானிப்பது, சத்தங்கள் இல்லாமல் இருந்தால்தான் அந்த இடத்தில் தியானங்கள் வரும் என்பதும், மந்திர உச்சாடனைகள் செய்யக்கூடிய இடத்தில் பொறுமையாக, அதாவது எப்பவுமே மெடிடேஷன் என்பது என்னவென்றால் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நம்ம வந்து உட்கார்ந்து தியானிப்பது தான் மெடிடேஷன் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட மெடிடேஷன் செய்யக்கூடிய இடத்தில் அல்லது மனதிற்கு பிடித்த மந்திரங்களை உச்சாரணை செய்து அல்லது உங்களுக்கு வரைக்கும் கேட்கக்கூடிய அளவுக்கு மந்திரங்களை கேட்டுக்கொண்டு தியானிப்பதெல்லாம் தான் இந்த மகா சிவராத்திரியில் கடைபிடிக்கக்கூடிய விஷயம். மற்றவர்களெல்லாம் நீங்கள் யாரை சொல்லுகிறீர்கள் என்று தெரிகிறது. அதாவது இதில் வந்து எப்படின்னா எல்லாவற்றிலும் என்னென்றால் நாங்கள் சிவனை இந்த ரூபத்திலும் வழிபடுவோம், இந்த மாதிரி விஷயத்திலும் வழிபடுவோம் என்பது இப்போ கடந்த ஒரு சில காலங்களாக அதெல்லாம் கமர்ஷியலாக கூட நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். அது எப்படியோ சிவனுக்காக எது நடந்தாலும் அது சிவன் பக்தியை ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக வெளிப்படுத்துவதற்கு அவரவர்களுக்கு உண்டான உரிமை. ஆனால் முடியாதவர்களை பற்றி தான் நாம் பேசுகிறோம் உங்கள் பிகைண்ட் வுட்ஸில். ஸோ முடியாதவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம், உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக அந்த சிவாலயங்களில் நின்று கேட்பதும், எல்லா இடத்திலும் சிவ மந்திரங்கள் என்பது எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அந்த மந்திரங்களை கண்டிப்பாக தியானிப்பது போல் கேட்டு தியானம் செய்வது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது.